அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான பதிவு தான் இது. விழிப்புணர்வு சேனலுக்கு உங்கள் கோவிந்தராஜ் பேசுகிறேன். ஒரு பூனைக்கதை தான் இது, பூனை பற்றிக்கிறது தான். இந்த மாதிரி நிறைய பேர் பூனை மாதிரி கதை என்னன்னு இதை சொல்ல வரேன்னா, இது முக்கியமான பதிவு தான். நிறைய பேர் இந்த பூனை என்ன பண்ணும், கண்ணை ரெண்டு மூடிக்கிச்சான். மூடிக்கினா என்ன பண்ணும், உலகமெல்லாம் இருந்து போச்சு நினைப்பாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் தான் பெரிய ஆள், நம்ம இல்லைன்னா யாரும் அப்படி வாழ முடியாதுன்ற மாதிரி அரசியல்லேருந்து இந்த பொதுமக்கள்லேருந்து தொழிலேருந்து எல்லாமே இருக்காங்க. அது என்ன சொல்ல வரேன்னா, பூனை வந்து என்ன அதுக்கு வேலைன்னா திருடி தின்றது தான் வேலை. சட்டியில் திருடுறது, வேட்டையாடுறது, அதுதான் பூனை மாதிரி. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க அரசியல். பூனை என்ன சொல்கிறது, பூனை வந்துட்டு புலி சிங்கம்னாலாம் நிறைய பேர் வச்சு திரும்புகிறாங்க. அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, புரியுதா? பூனை சிங்கமெல்லாம் அதுக்கு மிருகம். நீ வந்து 6 அறிவு மனுஷன். சிங்கத்தையும் என்ன சொல்றது, பூனையும் எல்லாம் ஒப்பிட்டு கூடாது, புரியுதா? நீ சிங்கம் மாதிரி மனுஷனை வாழ்றா. ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் மனுஷனை வாழுடா. அதை விட்டு நான் சிங்கம் சிறுத்தை புலி என்னையா உங்களுக்கு வேற இது இல்லையா? மனுஷனெல்லாம் நம்மாடியில ஃபஸ்ட்டு மனுஷனை வாழ கற்றுக்கங்க. அதை விட்டு நான் சிறுத்தை, ஒருத்தன் சிறுத்தைன்னு வச்சுக்க, இன்னொருத்தன் புலி, இன்னொருத்தன் என்னையா அதெல்லாம் சிறுத்தை புலி இப்போ என்னன்னா, அதாவது இந்த வாயிலாச்சியம் உங்களுக்கு காட்டு மிருகத்து பேரெல்லாம் வச்சு நீங்கள் என்ன வாழ்ந்துட்டு போறீங்க? அப்புறம் நீ காட்டிலே போய் வாழ்ந்துக்க வேண்டாண்ணா. மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும். மனுஷனை வாழ ஃபஸ்ட்டு. நல்ல மனுஷனாக இருந்தால் தான் மனுஷனாக பார்க்க முடியும். நீ மிருகம் வந்தால் மிருகத்தை தான் பார்க்க முடியும். இப்போ நீ சிறுத்தைன்ற, நீ மனுஷனு வந்தாலும் உன்னை நம்பி வருவாங்க. நீ சிறுத்தைன்னா காட்டில் இருக்கிற விலங்கு மிருகம். அப்போ நீ என்ன சிறுத்தை வேட்டாடுறத தான் பார்க்குவேன். ஒருத்தன் புலி, இன்னொருத்தன் என்னது சிங்கம். இது மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னா காட்டு மிருகத்து பேர் வச்சுன்னா அது உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க, மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் முட்டாளாக பேசாதீங்க. ஃபஸ்ட்டு மனுஷனை மதிங்க. பூனை மாதிரி கண்ணு முடிக்கணும், நான் தான் முதலமைச்சர், நான் தான் சிஎம் எல்லாம் பேசாதீங்க யாரும். தயவு செஞ்சு உங்களுக்கு உண்டான பொறுப்பு கிடைக்கணும், நீ உண்டான வேலை செய்யுங்க. என்ன சொல்லு, கடமை செய், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. நான் தான் சிஎம் சொல்லக்கூடாது. நீ யாருக்குமே சொல்லக்கூடாது. அவங்க உழைப்பே கரெக்டாக உழைங்க. மக்களுக்கு நல்லது பண்ண நினைங்க. நான் தான் சிஎம், நான் தான் பெரிய ஆள், நான் தான் ஓனரு, நான் தான் பெரிய ஆள், இதெல்லாம் பெரிய ஆளுன்றவன் இதெல்லாம் சுயநலமாக வாழாதீங்க. சுயநலத்துக்கு வாழ்றவங்க தான் எதுக்கு வரீங்க? எதுக்கு வரீங்க? பொறுப்பு கொடுத்தா கரெக்டாக செய்யணும். அவன் தான் பொறுப்பு. அது பொறுப்புன்னு என்ன, மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும், துரோகம் இருக்கக்கூடாது, கெட்டெண்ணம் இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்கணும். உனக்கு அந்த சாப்பாட்டை கூட 10 பேர் தர்மனை கற்றுக்கணும். இதுதான் வந்து நல்ல எண்ணம். மனுஷனை வாழுங்க. மிருகத்து பேரெல்லாம் வச்சு மிருகத்து பேர் இன்னொரு நாள் யூஸ் பண்ணாதீங்க எவனும். ஏன் நான் சொல்கிறேன்னா, மிருகத்து பேரை நீங்கள் ஏன் வந்து யூஸ் பண்ணுறீங்க? சொல்லுங்க, மிருகத்து பேரை ஏன் யூஸ் பண்ணுறீங்க? நான் சொல்கிறேன், வந்து உங்களுக்கு பொறுப்பு வரீங்களா, அரசியலுக்கு வரீங்களாலும் சரி, தலைவராக வந்தாலும் சரி, இல்லை எதை தொழிலுக்கு வந்தாலும் சரி, உங்கள் மனுஷனை வாழுங்க. 4 பேர் தொழிலாளிகளுக்கு நல்லது பண்ணுங்க, மக்களுக்கு நல்லது பண்ண நினைங்க. யார் வந்தாலும் சரி, ஒரு பொறுப்புக்கு வரவன் தர்மத்தோடு இருக்கு, கருமத்தோடு இருக்காதீங்க, புரியுதா? ஃபஸ்ட்டு உங்களை நோக்கி வரணும்னா நீங்கள் நல்லது பண்ணணும்னா வாங்க. சும்மா சீன் போடுறதுக்கும் பேனர் அடிச்சுக்கிறதுக்கும் பதிவு வாங்குறதுக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி நிறைய பேர் அந்த பூனைக்கு என்ன பண்ண தெரியுமா, சும்மாவே கண்ணு முடிக்கணும், நான் தான் பெரிய ஆள்னு திரும்பும், புரியுதா? இந்த மாதிரி கண்ணுமுடி வித்தியாலெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அதே போல் யார் வந்தாலும் தொழிலுக்கு தர்மத்தோட ஒரு தொழில் செய்யுங்க. அதே மாதிரி அரசியலுக்கு வந்தாலும் சரி, தர்மத்தோட பாடுபடுங்க. மக்களை ஃபஸ்ட்டு என்னன்னு சிந்திங்க. நீ காரில் போயிடுறது, அவங்களாம் ஓட்டை போட்டால் நடுத்தேரில் பிச்சை எடுக்கிறது என்னையா? அதெல்லாம் நியாயம்? யார் ஓனரு? மக்கள் தான் ஓனரு. மக்களுக்காக நீ பணி செய்யறதுக்கு வர்றவ, நீ வந்து அவன் வேலைக்காரன். நீ என்ன பண்ண, உன் காலில் வந்து விழணும். அவங்க காலில் போய் நீ விழுவ. சாமி ஓட்டு போடணும், ஓட்டு வாங்குவானே அவங்க காலில் போய் விழுவ. அது என்ன பழமொழி தெரியுமா? அக்கறைக்கே போய் கால் விடுறது, அப்புறம் ஜிட்டை பிடிக்கிறது. அந்த மாதிரி தான் உங்கள் வேலை. இந்த அரசியல் வேலையெல்லாம் புரிஞ்சு இந்த பொறுப்பு இருக்கிறவங்க எல்லாமே இதே தான். அரசியல்ன்றதே சாக்கடைன்றாங்க. அது சுத்தம் பண்ணுறது தான் அண்ணாமலை வந்திருக்கிறாரு. அதனால சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால சொல்ல வரேன், இதெல்லாம் நிறைய பேருக்கு புத்தி இல்லாமல் பேசுங்கிறான். சிங்கம் புலி சிறுத்தை இதெல்லாம் ஏன் பேசுறீங்க? இதெல்லாம் காட்டில் இருந்தவங்களாயா? காட்டுக்கு போங்க. சிறுத்தையெல்லாம் பிடிச்சின்னு அங்கேயே போய் விளையாடி அங்கேயே சேர்ந்துருங்க. ஃபஸ்ட்டு சிங்கம் புலின்றதெல்லாம் இன்னொரு டைம் யாருமே பேசக்கூடாது. இந்த கட்சியில் இருக்கட்டும், பொது மீட்டிங்லாம் பேசாதீங்க. நான் சிறுத்தைன்றான் ஒருத்தன், இன்னொருத்தன் புலின்றான், இன்னொருத்தன் சிங்கன்றான். என்ன நடக்குது? என்னையா பேடுறீங்க? இதான் உங்களை அரசியல் தந்தரமா? சிறுத்தைன்னா நீ என்ன பெரிய இதா? சிறுத்தைனா நீ கடிச்சு குதிரவையா? இந்த மாதிரி எல்லாம் வந்து பேரை வந்து
வாயிலாச்சி ஒருத்த பேர் இந்த மிருகத்து பேரெல்லாம் வச்சுன்னு வரவன்னா நீங்கள்லாம் இருக்கக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் கற்றுக்காங்க. ஒழுக்கம் மனுஷனை ஃபஸ்ட்டு வாழ கற்றுக்காங்க. மனுஷனை படிச்ச மதிங்க. மனுஷனை வந்து இந்த நல்லது பண்ணுறதுக்கு வந்தால் வாங்க. எத்தனையோ பேர் சோறு தண்ணி இல்லாமல் இது தெருவில் படுத்துக்கிறாங்க. கோடிக்கணக்கில் போய் என்ன பண்ணுறீங்க? கோடிக்கணக்கில் மீட்டிங் நடத்துகிற மாநாடு நடத்துறீங்க. அவன் தெருவில் போய் பாரியா, சோறு தண்ணியில் துணிமணி இல்லாமல் எடுத்துக்கிறான். அவனுக்கு பண்ணுறதுக்கு ஓய்த்தில் நீ சிறுத்தை சிங்கம் புலின்னு திரும்பின்னு கிடக்குறீங்க. என்ன அவங்க இதெல்லாம் நினச்சிக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது பண்ண என்ன பண்ணுறீங்க? போய் வீடு தேடி பண்ணுறாங்க. பாலா ராலன்ஸ் இவரெல்லாம் போய் வீடு தேடி போய் ராலன்ஸ் எல்லாம் என்ன பாலாலாம் என்ன பாவம் நேற்று பிறந்த பையன் போய் அவன் பாவம் தர்மத்தோட பாடுபடுறான். அதற்கு உங்களுக்கெல்லாம் துப்பு இல்லை. நீங்கள் காரில் போகிறதுக்கும் சொகுசு காரு அவன் 10 பொண்டாடி கூத்தியார் வச்சு திரும்புவீங்க. அதுக்கெல்லாம் வந்து சிறுத்தை புலி சிங்கம் திரும்புங்க. என்னையா இதெல்லாம் நடக்குது நாட்டில்? வரவெல்லாம் தடியாளத்தெல்லாம் தாண்டுறாங்க. என்ன சொல்கிறேன்னா யாராகிட்டியா என்ன சொல்கிறேன்னா யார் இருந்தாலும் சரி தர்மத்தோட வந்து அரசியல் பண்ணுங்க. இல்லைன்னா அவன் வேலையை பார்த்துட்டு போய் அவன் பொண்டாட்டி போய் வேலையை போய் யாரும் வந்து உன்னை வந்து வான்னு கூப்பிடல. நல்லது பண்ணுறேன்னா சொல்லக்கூடாது. ஒரு பேர் வலது கை கொடுத்தா இடது கை தெரியக்கூடாது. அதுதான் தர்மம். தர்மன்றது சொல்கிறவனும் இதெல்லாம் வந்து லாய்க்கக்கூடாது. தர்மத்தை பண்ணுறவன் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இருக்கும்போது எத்தனையோ பேர் ரோடில் இருக்கிறான், கண் தெரியாது எத்தனையோ பேர் இருக்கிறான். அவங்களுக்கு சோறு தண்ணிக்கு ஓய்த்து இல்லை, போடுறதுக்கு எவனுக்கு சேர்த்துக்கு ஆள் இல்லை. சும்மா கோடி கணக்கில் 10 கோடி 50 கோடி காலி பண்ணுறீங்களே, அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு இல்லாத தரும் பண்ணியா உன்னை தேடி வரியா மக்கள். நீ பெரிய மாநாடு நடத்தினா 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருவானா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதனால இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் நடக்க அண்ணாமலை வரைக்கும் இது நடக்காதியா? நடக்காது. இதுதான் நான் சொல்லுவேன். பிஜேபி வளராதுன்னு சொல்றீங்க. தாமரில் ஒன்று தண்ணி ஓடாது. தாமரிலே வளர்றதா தாமரை. அது எப்படியா தண்ணியிலே வளர்றதா அது. அது தெரியாமல் முட்டாள் மாதிரி பேசு. காரில் வளர்ற மிருகத்தெல்லாம் பேசுகிற இது தெரியல அவனுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுன்னு பேசு. ஏதோ ஒன்று முட்டாள் மாதிரி யாரும் பேசக்கூடாது. சில விஷயங்கள்லாம் யோசனை பண்ணி பேசுங்க. இவ்வளோதான் நான் சொல்லுவேன். சிறுத்தை புலி அதெல்லாம் வந்து யாரும் வந்து பேர் இந்த சிங்கத்து பேர் இதெல்லாம் வச்சுன்னு வராதிங்க. வரதான் மீட்டிங்கில் பேசாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு இது அறிவு இல்லாமல் பேசுகிறான். அறிவு இல்லாமல் பேசாதீங்க யாரும். அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா தர்மத்தோட பேசுவேன். இன்னைக்கு மனுஷன் நாளைக்கு இல்லையா? மனுஷனை நல்லா மதிங்க. கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, செலவு பண்ணுங்க. பணத்தை வச்சு நினையா போடுறேன். நாளைக்கு செத்து போயிட்டா எல்லாத்தையும் அறுத்து தூக்கி உள்ள போட்டுருவாங்க. பணத்தை வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. மக்களுக்கு இருக்கிற பணத்தை எடுத்து எல்லாம் தரும் பண்ணுங்க. இன்னைக்கு போனால் ரோடில் போனால் நாளைக்கு செத்துருவாங்க. வீடு போய் தேடி போனால் என்னைக்கு வாசப்படி தாண்டோம்ல அன்றைக்கே நீ வெளியே போனவே திருப்பி வீட்டுக்கு வந்தால் பாடி கூட வரும். அப்படி இருக்கிற நிலைமையில தொட்டு கும்பிட்டுலாம் நாங்கள் போகிறேன். இன்னைக்கு கூட சொல்கிறேன். பணத்தை 10 ரூபா சம்பாதிச்சு 5 ரூபா செலவு பண்ண கற்றுக்காங்க. அதை ஓய்த்தில் சம்பாதிச்சாலும் மூட்டை கட்டி வச்சுக்குவேன். கட்சி பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிறேன். நான் தான் தலைவர், நான் தான் முதலமைச்சர், நான் தான் சிறுத்தை புலி கரடி கீட்டினாலும் சொல்லி திரும்புறீங்க. ஆளுக்கு ஒருத்தன் சிறுத்தன்றான், ஒருத்தன் புலின்றான், ஒருத்தன் சிங்கன்றான். என்னையா உங்களுதெல்லாம்? ஃபஸ்ட்டு ஒழுக்கம் அந்த புத்தி கற்றுக்காங்க. மனுஷனை வாழுங்க ஃபஸ்ட்டு. திரும்ப அதான் சொல்லுவேன் நான். யாருக்கு நல்லது பண்ணுறதுக்கு வர்றதில்ல. சும்மா வாய்க்கிலே பேசுறதுக்கு மாத்திரம் பேசுங்க. செயல்பாடு கிடையாது. செயல்பாடு இருக்கணும். மக்களுக்கு நல்லது பண்ணுறது மாத்திரம் பாருங்க. பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. 1 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். நீங்கள்லாம் நாங்களாம் உழைக்கிறீங்க. 1000 500 ரூபாய்க்கு உழைக்கிறதே பெரிய கஷ்டமாக. கோடிக்கணக்கில் உங்களுக்கெல்லாம் எங்கேயும் வருது. பொய் பேசுகிறவங்க திருடா முள்ள மாதிரிக்கெல்லாம் காசு கோடிக்கணக்கில் வருது. கடவுள் கொடுக்குறான். ஆனால் நல்லது பண்ணுறவனுக்கும் இந்த மாதிரி உழைக்கிறவனுக்கெல்லாம் சோறு கூட கிடைக்கிறது இல்லையா? சோறு கூட அவன் பிச்சை எடுத்து சாப்பிட்றான். உழைக்கிறவனுக்கு என்னையா கிடைக்குது? உழைப்பு தான் ஏன் மிச்சம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்னையா மிச்சம் ஆகுது? உழைச்சி உங்களுக்கு சோறை போட்டு அவன் பிச்சை எடுக்கிறான் ரோட்டில். அது வந்து இந்த நெல் மணி எல்லாம் அங்கங்கே என்ன சொல்கிறது, விவசாயம் இந்த சைடு மேட்டூர் சைடு அந்த பக்கமெல்லாம் தேடி எல்லாம் நிறைய இடத்துல நெல் வந்து ஒரு ராசியம் வந்து மலையில் சட்டு போட்டு கொடுக்குறது துப்புக்குது எவங்கண்ணா? மாநாடு நடத்துறதுக்கு மாத்திரம் மக்களை பற்றி தெரிஞ்சுன்றீங்களா? எத்தனை நியூஸ் பார்க்குறீங்க, எத்தனை இது வருது, எல்லாமே வருது. என்ன செல்லில் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுது. ஏன் அதை போய் டென்ட் போட்டு கொடுத்து தார் போய் கொடுத்து அதை நெல்லை காப்பாற்ற வேண்டியது. அதே சோறு சாப்பிட்றோம். அதை காப்பாற்ற துப்பு இல்லை. பணத்தை மாத்திரம் காப்பாற்றுறீங்க. அந்த நெல் மணியை காப்பாற்ற சோறு. பணத்தை வச்சு என்ன பண்ண போற சொல்லு? பணத்தை வச்சு என்ன பண்ணுவேன்? நெல்லில் விலையில கால் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? அதை காப்பாற்ற துப்புக்குது யாருக்கண்ணா? இந்த அரசியல் இவ்வளோ பேசுறீங்களா? வாய்க்கிலே பேசுறீங்க எல்லாரும். அந்த நெல்மணி எல்லாம் அங்கே விவசாயிங்க ஒரு சட்டு போடுறதுக்கு வயிற்றுல தார் பைக்கு வழி இல்லை. நெல் அப்படி
டென்னு 1000 மூட்டை 10,000 மூட்டை எல்லாம் நெல் முளை வந்து எல்லாமே முளைச்சி நாசமாக போச்சு. அதை கேட்குற துப்புக்குதா உங்களுக்கு எவங்கடா? இல்லை அந்த அணை கட்டுறதுக்கான துப்புக்குதா? காவேரி அணை போய் தண்ணி ஒரு தடுப்பு அணை கட்டுறதுக்கு போயிட்டுக்குதா? எவனுக்கும் ஒரு ஏரி கட்டுறதுக்கு கூட துப்பு இல்லை. சும்மா ஏயா சிறுத்தை சிங்கனெல்லாம் வந்து நாட்டை அழிக்கிறீங்க. காப்பாற்று என்ன சொல்கிறேன், ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு வர்றவனா வந்து அரசியல் பண்ணுங்க. இல்லைன்னா அவன் வேலையை பார்த்துட்டு போகியா. சும்மா வந்து நான் தான் 100 கட்சிக்காரன் வர 100 கட்சிக்காரன் போயினேங்க. உங்களுக்கு தைரியம் தான் செய்யலாம், ஒதுங்கி போயிட்டே இருக்கியா. எவ்வளோ கொடுமை நடக்குது, கொடுமை தட்டி கேட்குறீங்களா? எவனும் இல்லை. எத்தனை கருப்பழிப்பு நடக்குது, எத்தனை சீரழிது, எத்தனை கொலை நடக்குது. ஏன்னா பேசுறீங்களா? அந்த அஜித்குமார் ஒருத்தன் அடிச்சு போலீஸ்கார் 4 பேருக்கு 5 பேர் காலி பண்ணான். அது உடனே நியூஸ் வந்து பரபரப்பாக போச்சு. அது அவ்வளோ இப்போ எங்கே போச்சுன்னே தெரில. அது தீர்ப்பு கிடைச்சா இல்லையான்னு கூட தெரில. இவ்வளோதான் எங்களுக்கு நியூஸ் வந்து பரபரப்பாக ஒரு மாதம் ஓடும். அப்போ அடுத்தது யாருன்னா வந்தாலும் அது வந்து எடுத்துக்குவீங்க. அவ்வளோதான். இதானே நடக்குது நாட்டில். உண்மையாக்கிறவன் எங்கேயா வாழ போகிறான்? உண்மையாக்கிறவன் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அதை கேட்கறதுக்கு அவனுக்கு தகுதியுதா? நம்ம பண்ணுறான் நல்லது பண்ணுறான், சிறுத்தை சிங்கம் புலின்றீங்க. எங்கேயா செய்றீங்க? எங்கே செய்றீங்க? மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறீங்க? எவனோ பண்ணுறது துப்பு இல்லை. துப்பு இல்லாதவங்களாம் பேசக்கூடாது. உங்களுக்கு சிங்க சிறுத்தை எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? அவ்வளோதான் சொல்லுவேன் நான். எவ்வளோ விவசாயம் வகுறு எழுதியா? நெல்மணி எல்லாம் போச்சு, நெல்லெல்லாம் போச்சியா, எல்லாம் முளை வந்து எல்லாம் நாசமாக போச்சு, எல்லாம் முளைச்சி. எவ்வளோ ஏன் ஒரு சட்டு போட்டு குடியா, சட்டு போட்டு ஒரு தார்பை வச்சு அதுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடு. விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான இது பண்ணி குடியா. யாரும் பணத்துக்கு வயிற்று இல்லை. பணம் இங்கே லஞ்சம் அங்கே லஞ்சம், இங்கே எல்லாத்துக்கும் லஞ்சம். பணத்தை பற்றி தான் பார்க்குறீங்களா? ஒரு மனுஷை பார்க்குறீங்களா? இல்லை நெல் விவசாயிகளை பற்றி எதனா கொஞ்சமான கஷ்டம் தெரியுது. அந்த தெருவில் எத்தனையோ பேர் சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறான். அவங்களுக்கு எதாவது நல்லது பண்ணுறீங்களா? இந்தாண்ட மாறு நடத்துகிறான், அங்கே மாறு நடத்துகிறான், இங்கே நல்லது பண்ணுறான், அங்கே நல்லது பண்ண எங்கேயா பண்ணுறீங்க சொல்லு. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. மக்களுக்கு போய் ஓடி போட்டு செய்யுங்க. இப்போ பாலா செய்யறான், போய் மெட்ராஸில் போவான், 5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் போய் தர்மம் பண்ணிக்கிறான், பேர் வரல. அந்த மாதிரி செய்யா. அதே துப்பு இல்லை. நீ வந்து நான் செய்கிறேன், நான் தான் முதலமைச்சர், நான் தான் சிஎம். என்ன உங்களுக்கு அந்த ஆசை? பேராசை பெருத்து நஷ்டம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. எல்லாருக்கும் நான் ஏதாவது தப்புன்னு தான் நீ மன்னிச்சுக்காங்க. இது உண்மை. விவசாயிகளுக்காக ஒரு விழிப்புணர்வு போட்டிருக்கேன். அது விவசாயிக்கு நல்லது பண்ணுங்க. எல்லாரும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்காங்க. ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி.